உறவுகளுக்கு வணக்கம். தற்போது வடிவேல் முருகன் அவர்கள் கொலை வழக்கில் இதுவரைக்கும் 3 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க, 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பலர் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த கொலை சம்பவம் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா அது தெரியாமலேயே நிறைய பேர் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு வராங்க. இன்னொன்று, இறந்து போன வடிவேல் முருகன் மேலே போக்சோ வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, இப்போது அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற அவருடைய மனைவியை அவர் 18 வயதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால் இவரோட மாமனார் இவர் மேலே வழக்கு தொடுக்கிறாரு. அது போக்சோ சட்டத்தின் கீழே இவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் விடுதலாகி வரும்போது தான் இவரை கொலை பண்ணுறாங்க. இந்த கொலை எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26/12/2018 புதன்கிழமை அன்னைக்கு பக்கப்பட்டியில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாத்தாவும் பேரனும் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை சம்பவம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னால் மே மாதத்தில் மொரப்பநாடு ஆற்றில் வச்சு வடிவேல் முருகனும் அந்த கொலை செய்யப்பட்ட பேரனான சுடலைமணி அவர்களும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சின்னத்தம்பி அப்படிங்கிறவர், இப்போ இந்த கொலை வழக்கில் அவர் இருக்கிறாரு. அந்த சின்னத்தம்பிங்கிறவர் குளிக்க போகிறாரு. அப்போது சுடலைமணியும் வடிவேல் முருகனும் சேர்ந்து இந்த சின்னத்தம்பியை தாக்குனதா சின்னத்தம்பி வடிவேல் முருகன் மேலே மட்டும் ஒரு பொய் புகாரை கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறாரு. யார்? வடிவேல் முருகன். அந்த வழக்கும் தூத்துக்குடியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்காக தான் அந்த ஆற்றுல நடந்த பிரச்சனையினால தான் அன்றைய தேதி, அதாவது 26/12/2018 அன்னைக்கு சுடலைமணி அப்படிங்கிற சிறுவன் சரவணா ஸ்டோர்ஸில் வேலை பார்த்துட்டு வரும்போது நைட்டு 11:30 மணி அளவுக்கு அவங்க தாத்தா அவங்க ஊருக்கு அவுட்டரில் அந்த பையனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. அந்த நேரத்தில் 2 பேரும் வர நேரமாக பார்த்து இவங்க கொலை பண்ணிடுறாங்க, தாத்தாவையும் பேரனையும். அதுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த கொலைக்கு நீதி கிடைச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது. கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் ஆகுது. தேவர் சமூகத்தில் 2 பேர் இரட்டை கொலை பண்ணவங்க வெளியில் சுதந்திரமாக சுற்றினதோட நிலைப்பாடு தான் இன்றைக்கி இந்த கொலை நடந்திருக்குது. அந்த கொலை சம்பவத்துக்கு உதவி புரிஞ்சதாக சொல்லி பெருமாள் கண்ணன் அப்படிங்கிற பக்கப்பட்டி ஊரை சேர்ந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் 5/7/2019 வஉசி கிரவுண்டு, திருநெல்வேலி வஉசி கிரவுண்டில் வச்சு கொலை செய்யப்படுறாரு. அவர் பக்கப்பட்டியிலேருந்து அந்த தாத்தா பேரன் கொலை நடந்ததுக்கப்புறம் பாளையங்கோட்டைக்கு குடிபெயர்றாரு. அங்கே இருக்கும்போது இந்த கொலைக்கு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி வந்ததை தகவல் சொன்னது இவர் தான். மேலும் அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த பெருமாள் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி 54 வயதான அந்த பெருமாள் கண்ணனை கொலை செய்கிறாங்க. அதில் இப்போ இறந்த வடிவேல் முருகன் அவர்கள் முதல் குற்றவாளியாக இருக்கிறார். அந்த கொலைக்கு பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் வடிவேல் முருகனை கொலை செய்கிறதுக்கு இந்த கும்பல் இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கொலையிலேயே பார்த்திங்கன்னா, அதாவது தாத்தா பேரன் கொலை செய்யப்பட்ட வழக்கிலேயே இந்த கொலையில் உள்ள மாரிமுத்து, சின்னத்தம்பி, அருண்குமார், இந்த 3 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த அண்ணன் தம்பிகள். இந்த 3 பேரும் இருந்திருக்காங்க. அதே 3 பேர் தான் இந்த கொலையிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறையின் கொடுக்குற தகவல் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போது இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, இவர் தூத்துக்குடி கோர்ட்டுக்கு அவர் மாமனார் கொடுத்த போக்சோ வழக்கு, அதாவது மனைவியை 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டதுனால கொடுத்த போக்சோ வழக்கில் ஆஜராகிறதுக்காக வராரு. இந்த தகவலை யார் கொடுக்குறா அப்படின்னா, கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு லாயர் கொடுக்குறாரு. அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கோர்ட்டில் உள்ள ஒரு லாயர் தான், பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு லாயர் இவர் வாரது போகிறது எல்லாத்தையும், எத்தனாம் தேதி வராரு, யாரோட வராரு, தனியாக தான் வராரா இல்லை கூட்டமாக வராரா அப்படிங்கிற தகவலை இந்த கொலையாளிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்யப்பட்ட 6 நபர்களில் அவரும் ஒரு ஆள். அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் இவரை வேவு பார்க்குறதுக்காக சிலர் அங்கங்கே வேவு பார்த்து இவங்களுக்கு தகவல் கொடுத்து இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கு. இதுவரைக்கு அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் யார், சரணடைஞ்ச நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சரணடைஞ்ச நபர்களை பார்த்துருவோம். இவங்க திருச்சியில் உள்ள நீதிமன்றம் 5ஆம் எண் நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாங்க.
யாரெல்லாம் அப்படின்னா மாரிமுத்து, அவங்க அப்பா பேர் வந்து சுப்பையா, பக்கப்பட்டியைச் சேர்ந்த புதுக்கிராமம் வல்லநாடு பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது இப்போ இறந்த வடிவேல் முருகனோட அதே ஊர். அந்த ஊரை சேர்ந்த சின்னத்தம்பி அப்படிங்கிறவர். இந்த சின்னத்தம்பியால் தான் ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனை வருது. அந்த ஆற்றுல குளிக்கும்போது இந்த சின்னத்தம்பி மாரிமுத்து 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் திருச்சியில் கோர்ட்டில் சரணடைகிறாங்க. அது போக இன்னொருத்தர் சேந்திமங்கலத்தை சேர்ந்த இசக்கிமுத்து, இவர் மேலே ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இவரும் இந்த கொலை வழக்கில், வடிவேல் முருகனோட கொலை வழக்கில் திருச்சி கோர்ட்டில் சரணடைகிறாங்க. அது போக காவல்துறையால் கைது செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து அவர்களுடைய மகன் பிரவீன்குமார், வயது 21 அப்படிங்கிறவரும். அதாவது இவருக்கு வந்து மேலே வேலாயுதபுரம், புதியம்புத்தூர், தூத்துக்குடியில் இவர் வசிச்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி கணேசன் அப்படிங்கிறவரோட மகன் விஜய், 29 வயசு, சிலுவைப்பேட்டி போஸ்ட்டு, தாளமுத்து நகர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு. இவரும் கைது செய்யப்படுறாரு. அதே மாதிரி வழக்கறிஞர், அந்த தகவல் கொடுத்தாரில் வழக்கறிஞர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் அவர்களுடைய மகன் 27 வயதான கருப்பசாமி. இவருக்கும் தூத்துக்குடி தான், தாளமுத்து நகர். இவரும் தகவல் கொடுத்ததில் ஒரு நபர். அதே மாதிரி இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவரோட மகன் 23 வயதான ஆறுமுகம் அலெக்ஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா சொக்கட்டான் தோப்பு அப்படிங்கிற ஏரியா, திருநெல்வேலி டவுன் பகுதியை சேர்ந்தவர். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி அவர்களுடைய மகன் பிரவீன், 26 வயதான நபர். இவருக்கு வந்து பாளையங்கோட்டை. இவரும் வந்து இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அது போக இந்த 3 பேரை பெற்றெடுத்த தாய், அதாவது மாரிமுத்து, சின்னத்தம்பி, அருண்குமார், ஏற்கனவே வந்து இரட்டை கொலை வழக்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாயார் லக்ஷ்மி, 55 வயது, சுப்பையா அவர்களுடைய மனைவி லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களும் இந்த கொலை வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாங்க. மொத்தம் 6 பேரை இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர் வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பல குற்றவாளிகளை காவல்துறை தீவிரமாக தேடிட்டு வருது. அதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் அப்படிங்கிற குற்றவாளி. அது போக வந்து இந்த கொலை வழக்கில் நிறைய பெரிய தலைகளோட தலையீடு இருக்கும் அப்படிங்கிறது காவல்துறையால் கூறப்படுது. ஏன்னா அவங்க கொலையை பண்ணிட்டு போகும்போது நேரில் பார்த்த சாட்சிகள் 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வடிவேல் முருகனோட இன்னும் 3 நண்பர்கள் போயிருக்கிறாங்க. அது நமக்கு எஃப்ஐஆரில் இருக்கிற தகவல்கள் மூலமாக தெரிய வருது. அதே மாதிரி கொலை நடந்த இடம் வந்து எஸ்எம் ஃபியூயல் ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஏரியா, தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகக்கூடிய பரபரப்பான ஏரியா. அந்த இடத்துல வச்சு இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த பெட்ரோல் பல்கில் ஊழியர்களும் பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து இதை தகவலாக பதிவு செய்கிறாங்க. இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு, சரணடைஞ்ச குற்றவாளிகளுக்கு காவல்துறை கடுமையான தண்டனையை வழங்கணும். இனிமேலும் இந்த வழக்கில் உள்ள முக்கியமான குற்றவாளிகள் அனைவரையும் தவறாமல் கைது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான், அப்படிங்கிற உறுதிமொழியை காவல்துறை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வடிவேல் முருகனோட உறவினர்களும் தேவர் சமுதாயத்தோட தலைவர்களும் இந்த உடலை வாங்கிறதுக்கு சம்மதித்தாங்க. அதை காவல்துறை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு மீதமுள்ள குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தேவர் இனத்தோட கோரிக்கையாக இருக்குது. இந்த தகவல் எதுக்காக நம்ம கூறுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து தொடர் குற்றவாளிகள், அதாவது தொடர் கொலை செய்கிற குற்றவாளிகளை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது சமூகத்துக்கு நல்லது கிடையாது. இவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் நிலவக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை வந்து கட்டுக்குள்ளே வரும். ஏன்னா பக்கப்பட்டிங்கிற ஊரை கேட்டாலே அது ஒரு கொலை நகரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு ஆற்றுல குளிக்க போனதுக்காக பிசிஆர் கேஸ் கொடுக்குறாங்க. அதோட தொடர்ச்சியாக பிசிஆர் கேஸும் கொடுத்துட்டு ஒரு தாத்தாவையும் பேரனையும் கொலையும் வேறு பண்ணுறாங்க. அதுக்கு கொலையாக பழிக்கு பழியாக பதில் தரப்பில் இருந்து கொலை நடக்குது. அதுக்கு பழியாக இப்போ ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. இன்னும் எத்தனை கொலைகள் இந்த சம்பவத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. காவல்துறை இதில் என்ன பண்ணுதுன்னா, காவல்துறையும் அரசாங்கம் ஒரு தரப்புக்கு பணம் கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுது. அந்த பணத்தை வச்சு இவங்கெல்லாம் கொலை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. அதனால் அரசாங்கம் வந்து எல்லா மக்களையும் சமமாக பார்க்கணும், எல்லா குற்றவாளிகளையும் சமமாக பார்க்கணும்.
கொலை செய்வது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, அது தவறு தான். அதனால் கொலை செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை உடனடியாக நீதிமன்றங்கள் மூலம் வாங்கி கொடுத்து விரைவாக அந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இது மாதிரியான சம்பவங்கள் இனி தொடரக்கூடாது. இந்த கொலை குற்றவாளிகளுக்கு விரைவில் கடுமையான தண்டனையை நீதிமன்றம் மூலம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.